இது வந்து எப்படின்னாக்கா ஒரு மனுஸ்கிரிப்ட் சம்பந்தப்பட்ட கதை. ஓகே, ஒரு மனுஸ்கிரிப்ட்னா என்னன்னாக்கா ஒரு டைரி மாதிரி. ஓகே, ஒரு மனுஸ்கிரிப்ட் கையால எழுதப்பட்ட ஒரு மனுஸ்கிரிப்ட் வந்து அந்த மனுஸ்கிரிப்ட் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னாக்கா ஒரு வரலாறுன்னு கூட சொல்லலாம். ஓகே, ஒரு வரலாறு கதை மாதிரி ஒரு இது. யாருடையதை பத்தி இதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு வந்து நான் கண்டிப்பா போன வாரம் மாதிரி ஒவ்வொரு பாப்பா நான் போக போறது இல்லை. நான் என்ன பண்றேன்னாக்கா ஒரு பிளாட் மாதிரி கொண்டு போறேன். ஆரம்பத்துல ஓகே பொங்கனால என்ன நடந்துச்சு, ஆரம்பத்துல என்ன நடக்குது, அதுக்கப்புறம் பிரக்கம்பாங்க. நான் பிளாட்ஸ் பத்தி சொல்லியிருந்தேன் தெரியுமா, பேசியிருந்தேன் தெரியுமா. ஆரம்பம் பொங்கனாலன், பிரக்கம்பாங்கன், கே கிளைமேக்ஸ், பொலராயன், அதுக்கப்புறம் வந்து கடைசியா முடிக்கிறது வந்து எப்படி அப்படின்னு. அந்த மாதிரி தான் நான் இன்னைக்கு கொண்டு போக போறேன். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இதுதான் பொங்கனால. ஓகே, ஒரு ஆள் படிங்க. Haikal yang mempunyai konflik jiwa, iaitu dia ingin விக்னேஷ் கொஞ்சம் சத்தமா படிங்கயா. Okey, teacher. Haikal yang mempunyai konflik jiwa, iaitu dia ingin mengenali ayahnya, Abdullah bin Kayan. Konflik jiwa ini timbul apabila dia menerima manuskrip daripada C. Howard yang merupakan hasil tulisan padua ayahnya. Sebelum Haikal memasuki sekolah tadika, uminya telah memberitahu bahawa Walid itu bukanlah ayah kandungnya. Sewaktu ayahnya meninggal dunia, Haikal tidak dapat mengikut Umi dan Walidnya menziarahi jenazah arwah ayahnya kerana dia sedang menduduki peperiksaan UPSAT. Haikal mengetahui bahawa peperiksaan itu penting, tetapi dia juga beranggapan bahawa memberi penghormatan yang paling akhir pada ayahnya juga penting. வணக்கம் டீச்சர். வணக்கம். நான் அப்பப்போ போடுவேன் டீச்சர். வேலை டீச்சர் இன்னைக்கு அப்பப்போ போடுவேன். ஓகே, நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் நீங்க இந்த ரெக்கார்டிங் கூட பார்க்கலாம். ஓகே டீச்சர். புது சப்ஜெக்டா? இன்னைக்கு வந்து ஃபார்ம் 5 சப்ஜெக்ட் நாவல் பத்தி. போன வாரம் ஃபார்ம் 4 பத்தி சொன்னல, இன்னைக்கு வந்து ஃபார்ம் 5 சில டக்சினா பத்தி. ஓகே டீச்சர். தேங்க் யூ டீச்சர். ஓகே சரி. ஓகே, இந்த பாப்ல வந்து இந்த புக் இந்த சில டக்சினால வந்து எத்தனை பாப் இருக்கு யாருனால சொல்ல முடியும்? யாருக்கு தெரியும்? கண்டிப்பா கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, பரவாயில்ல. 16 பாப். ஓகே, 16 பாப். 16 அது 16 பாப். ஓகே, இப்ப வந்து நம்ம முதல் பாப்ல நம்ம என்ன, இது வந்து ஆரம்பத்துல உள்ள பாப், முதல் பாப்னு இல்ல, ஆரம்பத்துல உள்ள பாப்ல வந்து என்ன பத்தினாக்கா ஹைக்கால். ஹைக்கால்ன்றது வந்து ஒரு பையன். அந்த பையனுக்கு வந்து ஒரு மனசுல வந்து ஒரு கான்ஃபிளிக்ட் ஜீவ, அதாவது உங்களுக்கு வந்து சில நேரங்களில் பிரச்சனை ஏற்படும் பொழுது நம்ம இதை பண்ணலாமா வேணாமா, இது பண்ணலாமா வேணாமா, உங்க மனசுலக்கே ஒரு போராட்டம் நடக்கும் பாத்தீங்களா. அந்த போராட்டம் தான் இந்த ஹைக்கால்ல நடக்கிற இந்த கதை. ஓகே, ஏன் நடக்குது இந்த போராட்டம், அவனுடைய மனசுல ஏன் நடக்குது அப்படின்ற ஒரு காரணம் உங்களுக்கு கேள்வி உங்களுக்கு வரும். ஏன்னா ஹைக்காலோட அம்மாவும் ஹைக்காலோட அப்பாவும் பிரிஞ்சிட்டாங்க. ஓகே, 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. அந்த 2 பேருமே அவங்க ஏன் பிரிஞ்சது காரணம்னாக்கா, நான் அதுக்குள்ள காரணத்தை முதல்ல சொல்லிடுறேன். ஓகே, அவங்க அப்பா பேரு வந்து அப்துல்லா பின் கயன். அவங்க அப்பா பேரு என்ன? Abdullah bin Kayan. ஓகே, அப்துல்லா பின் அப்துல்லா பின் கயன். ஓகே, இந்த அப்துல்லா பின் கயன் வந்து ஒரு ஆசிரியர். ஓகே, seorang cikgu. அவங்களுடைய என்ன சொல்லுவாங்க ஆசை, அந்த அப்பாவோட ஆசை வந்து அவருடைய ஆசை மட்டும் இல்லாம அவருடைய திறமை வந்து எதுல இருக்குனாக்கா கலைத்துறையில இருந்துச்சு. கலைத்துறை என்றது என்னது? கவிதை எழுதுறது, நாடகம் நடிக்கிறது, பாட்டு பாடுறது, என்ன பந்தோன் அந்த மாதிரி எழுதுறது. ஓகே, குரிண்டாம், இந்த மாதிரி நிறைய சஸ்திரால சம்பந்தப்பட்ட விஷயமாவே அவருக்கு இருந்துச்சு இந்த அப்துல்லா பின் கயனுக்கு. ஏன்னா அவருக்கு வந்து இந்த இலக்கியத்துல ரொம்ப ஆர்வம். ஓகே, சஸ்திரா இலக்கியத்துல ரொம்ப ஆர்வம் அவருக்கு. அதனால அவர் ரொம்ப இந்த இலக்கியத்திலேயே ரொம்ப இருப்பாரு. அவங்களுடைய மனைவி, அவங்க மனைவி பேர் என்னன்னு தெரியுமா? யாருக்கு தெரியும்?
யாருக்கு தெரியும் அவங்க மனைவி பேர் என்னன்னு? உம்பாய் என்ன இவ்வளவு அமைதியா இருக்கே? சரி பரவாயில்ல. உம்மி. ஓகே, நீங்க உம்மின்னு வச்சுக்கலாம். இந்த உம்மின்றது யாரு? அம்மான்றவங்களதான் உம்மின்னு சொல்லுவோம். ஓகே, அம்மான்றவங்களதான் உம்மின்னு சொல்லுவோம். இந்த உம்மி இந்த அம்மா ரொம்ப என்ன மனசுல அவங்களுடைய லைன் என்னன்னாக்கா பிசினஸ் லைன். அவங்களுக்கு ஒரு பெரிய உசாவானா இருக்கணும். ஏன்னா அவங்களோட திறமை பாத்தே உசாவான் பாத்தேவா இருக்கிறாங்க அவங்க. சோ அதனால அவங்களுக்கு பிசினஸ் பிசினஸ் பிசினஸ். சோ ரெண்டுமே கொஞ்சம் வேறுபட்டு உள்ள குடும்பம் இது. ஒண்ணு ஒண்ணு கலை அம்சத்துல இருக்கிறவர் அப்பா, அம்மா பிசினஸ்ல மும்முரமா இருக்கிறவங்க. சோ அதனால ரெண்டு பேத்துக்குமே மனஸ்தாபங்கள் நிறைய நடந்தது. சோ ரெண்டு பேரும் மனஸ்தாபம் நிறைய இருக்கிறதுனால பிரிஞ்சுட்டாங்க. ஓகே, ரெண்டு பேரும் பிரிஞ்சதுனால அவங்களுடைய பையன் ஹைக்கால் அவங்க அம்மா கூட போயிட்டாங்க. அவங்க அம்மா கூட போயிட்டாரு. ஓகே, திருங்கானுக்கு அவங்க அம்மா கூட திருங்கானுக்கு அவர் போனதுனால, ஆனால் அப்பாவோட திறமை சில நேரங்கள பிள்ளைங்களுக்கும் சேரும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஹைக்காலுக்கும் அவங்களுடைய அப்பாவோட திறமை அதிகமா இருந்துச்சு. சோ அதனால கிளாஸ்ல கூட ஸ்கூல்ல கூட ரொம்ப இந்த கலை அம்சத்தில் உள்ள விஷயமாவே செய்வாரு. ஓகே, சஜா படிக்கிறது, பந்தோன் இது வாசிக்கிறது, என்ன கதை சொல்றது, கவிதை எழுதுறது, இந்த மாதிரி ரொம்ப அவர் சஸ்திரா சம்பந்தப்பட்ட விஷயமாவே அவருக்கு எடுத்து எடுத்து படிப்பாரு. ஆனா அது அவங்க அம்மாவுக்கு பிடிக்காது. நீ என்ன உங்க அப்பா மாதிரி ஞாபகம் போறியா? உங்க அப்பா மாதிரி ஞாபகம் என்ன பண்ண போற? எந்த ஒரு சொத்து பத்து எதுவுமே இல்ல, நீ என்ன செய்ய போற? நீ என்ன பண்ண போற? நீ ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க அம்மா அந்த பையனை அவனுடைய கலையை கொஞ்சம் அப்படியே அமுக்கிடுவாங்க. சோ இதனாலயே அவன் மனசுல கொஞ்சம் ஒரு போராட்டம் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவனுக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு புக்கு கிடைச்சது. எப்படி புக்கு கிடைச்சதுனாக்கா போஸ்ட் மூலியமா. அவங்க அப்பாவோட ஓகே, அதுக்கு முன்ன இந்த ஹைக்கால் அவங்க அம்மா பிரிஞ்சு வந்துட்டாங்கன்னு சொன்னல. அவங்க அம்மா பிரிஞ்சு எங்க போயிட்டாங்க? திருங்கானுக்கு போயிட்டாங்க பையனை கூட்டிக்கிட்டு. அங்க அவங்க வேற இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிட்டாரு. அவரை வலிட்னா அப்பான்னு அர்த்தம். ஓகே, பாஸ் அராப்ல வலிட்னா அப்பான்னு அர்த்தம். அவங்க வாலிட் கூட தான் இந்த பையன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஆனா அவங்க பையனுக்கு தெரியாது இது அவங்க அப்பா உண்மையான அப்பான்னு அவருக்கு தெரியாது. உண்மையான அப்பா இல்லைன்னு தெரியாது. ஒரு நாள் என்ன நடந்துச்சு, அவங்க அம்மா பக்கத்துல அவங்கள அந்த பையனை கூப்பிட்டு, இந்த மாதிரி ஹைக்கால், ஓகே, உனக்கு இவரு உன்னுடைய சொந்த அப்பா இல்ல, இவரு உன்னுடைய ரெண்டாவது அப்பா, உன்னுடைய சொந்த அப்பா இங்க இல்ல, இறந்துட்டாரு அப்படின்னு. அவரு எப்ப இறந்தாருனாக்கா இந்த ஹைக்கால் யூபிஎஸ்ஆர் படிக்கும் போது. அப்ப யூபிஎஸ்ஆர் படிக்கிற போது அவன் நான் போகணும், எங்க அப்பாவை நான் பாக்கணும், எங்க அப்பா கூட நான் போகணும், எங்க அப்பா நான் பாக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிக்கும் போது அவங்க அம்மா விடல. என்ன காரணம் சொன்னாங்கன்னாக்கா, நீ உங்க அப்பாவை பாக்குறத விட உன் பரீட்சையை தான் ரொம்ப மும்முரமா நீ பாக்கணும். ஏன்னா அதுதான் உன்னுடைய கடைசி, உன்னை கொண்டு போற உன் வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்க்கு கொண்டு போறது இந்த பரீட்சை தான். அதனால நீ நல்லா படிச்சு நீ வா அப்படின்னு. சோ அதனால ஏமாற்றம் அந்த பையனுக்கு. எங்க அப்பாவை நான் கடைசியா கூட என்னால பார்க்க முடியலையே, ஏன் எங்க அம்மா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, சோ அப்படின்ற ஒரே மன கவலையில இருந்தாரு. ஓகே, அந்த டைம்ல தான் இவர் ஃபார்ம் 6 படிச்சு முடிச்சுட்டாரு. ஃபார்ம் 6 வரைக்கும் படிச்சுட்டாரு. அந்த டைம்ல அவருக்கு காடி கழிக்கிட்டு இருக்கும் போது, அவங்க அப்பா காடியை கழிக்கிட்டு இருக்கும் போது அவருக்கு போஸ்ட்மேன் வந்தாரு வீட்டுக்கு. இந்த மாதிரி ஹைக்கால்ன்றது யாரு அப்படின்னு. நான் தான் அப்படின்னு. உனக்கு ஒரு புக் இது கிடைச்சிருக்கு, போஸ்ட் லஞ்சு கிடைச்சிருக்கு. என்னன்னு பார்த்தா சரி ஒரு புக்கு, ரூமுக்கு போய் புக்கு எடுத்து படிச்சா ஏதோ ஒரு வகையில அந்த புக்குக்கும் இவருக்கும் சம்பந்தம் ஏற்படுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது அவருக்கு. இது என்ன புக்கு, யாரு எனக்கு அனுப்புனது, ஓகே, யாரால எழுதப்பட்டது அப்படின்னு ஒவ்வொரு கதையிலையும் ஒவ்வொரு அம்சம் அவருடைய சம்பந்தப்பட்ட விஷயமாவே நடந்துச்சு. அதனால அவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. ஓகே, இது இருக்கும் புரியுதா? ஓகே சரி. இப்ப அந்த கதையிலேயே யார பத்தி பேசுறாங்கன்னு சொன்ன? ஹைக்கால் பத்தி. ஓகே, ஹைக்கால் உண்மை பெயரு. ஹைக்கால் என்பதே உண்மை பெயர். அந்த புக்ல ஹைக்கால பேரை ஐமானா மாத்திட்டாங்க. ஓகே, ஐமான் அப்படின்றத
கதையில வர அந்த கதைய உள்ள கதை வந்து பேர்ல வந்து ஐமன். ஓகே, சரி, அடுத்தது என்ன அந்த கதையில நடக்குது அப்படின்னு பாப்போம். யார் படிக்கிறா? சார் டீச்சர் நான் படிக்கலாமா சார்? படிங்கய்யா. சார் அது கொஞ்சம் ஜூம் பண்ணீங்கன்னா. இருங்க, தெரியுதா? தெரியுதுங்க சார். ம். Perkembangan kisah Abdullah bin Kayang diceritakan dalam manuskrip sebagai Cikgu Hamidul Izam atau Cikgu Zam di kampung halamannya, Kampung Seri Purnama. Di sana Amirul Nizam bertugas sebagai cikgu di sekolah rendah. Di samping itu, Cikgu Zan juga terlibat aktif dalam aktiviti sastra dan budaya. Cikgu Zan telah menghidupkan kumpulan Zampit di Purnama semua yang telah terkubur. Balai raya di kampung itu menjadi meriah dengan latihan zamit dan aktiviti sastra yang lain. Cikgu Zam juga mempunyai bakat dalam bidang penulisan novel, cerpen dan puisi. Cerpen dan puisi. Di kampung itu, Cikgu Zam mendapat sokongan padu daripada Taukerim Paci Baka, Haji Saleh dan orang-orang kampung yang lain. Kegiatan sastra dan budaya yang digelar aktifkan oleh Cikgu Zam telah mendapat perhatian yang berhormat Samsuri dan berjaya menggalakkan nama kampung. சரி, போதும். இத முதல்ல நான் சொல்லிடுறேன் நானே. ஓகே, இது வந்து எதை பத்தி பேசுறாங்கன்னாக்கா, நன்றி கெவின். இந்த கதை வந்து இந்த புக்கு பத்தி பேசுறேன்னு சொன்னல, இந்த புக்கு வந்து ஹைக்கால் பத்தி தானே சொன்னேன். சோ அதனால அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு பத்தி. அவங்க அப்பா பேர் என்னன்னு சொன்னேன்? அப்துல்லா பின் கயான். ஓகே, அப்துல்லா பின் கயான், இதுதான் உண்மை பேரு. ஹைக்காலோடைய அவங்க அப்பா பேரு வந்து அப்துல்லா பின் கயான். அந்த கதையில அந்த புக்குல வந்து அவங்க அப்பா பேரை மாத்தி எப்படி எழுதியிருக்கிறாருனாக்கா, செகு அமீருல் நிசாம் அப்படின்னு மாத்தி எழுதியிருக்கிறாரு. சொந்த பேரை பயன்படுத்தாம செகு அமீருல் நிசாம் அப்படின்னு எழுதியிருக்காரு. இந்த புக்கு யாரு எழுதுனான்னு தெரியுமா? யார் எழுதுனதுன்னு தெரியுமா? ஐக்காலோட அப்பாவா டீச்சர்? ஆமா, ஐக்காலோட அப்பா. ஓகே, ஐக்காலோட அப்பா தான் இந்த கதையை எழுதியிருக்கிறாரு. ஒரு கதை மாதிரி அவர் கொண்டு போறாரு. ஏன்னா அந்த பையன், அவருடைய பையன் மேல அவருக்கு ரொம்ப ஆழ்ந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு அன்பு, ஏக்கம். பையனை பார்க்க முடியலன்ற அந்த மன தவிப்பு, ஏக்கத்தினால அவர் வந்து ஒரு டைரி மாதிரி எழுதியிருக்காரு. ஓகே, ஒரு மனுஸ்கிரிப்ட் பத்தி எழுதியிருக்காரு. ஆனா ஒரு கதை வடிவமா. அந்த கதையில வந்து செகு அமீருல் நிசாம்ன்றது வந்து தன்னைத்தானே அவர் குறிப்பிட்டுக்கிறாரு. ஓகே, செகு அமீருல் நிசாம் அந்த அவருடைய கம்பத்துல வந்து வாழ்ந்துகிட்டு வராரு அப்படின்னு எழுதுறாரு. அந்த அவருடைய கம்பம் வந்து எதுனாக்கா கம்போங் ஸ்ரீ பூர்ணாமா. ஓகே, கம்போங் ஸ்ரீ பூர்ணாமா வந்து எங்க இருக்குனாக்கா பத்துப்பகல்ல இருக்கு. இப்ப ஹைக்கல் எங்க இருக்கிறாரு? தெலுங்கானூர்ல இருக்காரு. இப்ப உங்க அப்பா எங்க இருக்கிறாரு? பத்துப்பாறை. ஓகே, இது வந்து 2 ஊரு சம்பந்தப்பட்ட விஷயம். இது அவங்க அம்மா பிரிஞ்சு திருங்கானுக்கு போயிட்டாங்க. அவங்க அப்பா வந்து கம்பத்திலேயே இருக்கிறாரு, அதாவது பத்துப்பகல்ல, கம்போங் ஸ்ரீ பூர்ணாமா. அங்க அவர் என்ன பண்றாரு, அவர் ஒரு ஆசிரியரா இருக்காரு ஸ்காலர் 2. அவருக்கு தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, அவர் ரொம்ப ஆக்டிவ். எதுல ஆக்டிவ்? சஸ்திரா, புடாய, கலை அம்சத்துல உள்ள விஷயங்களை நிறைய ஆக்டிவா இருப்பாரு. அங்கேயே ஒரு குரூப் தயாரிச்சாரு, கும்புலன் ஜப்பின். ஜப்பின்றது வந்து ஒரு டான்ஸ். ஓகே, ஒரு வித டான்ஸ். அந்த டான்ஸ் வந்து அவர் உருவாக்கி அங்குள்ள மக்களை வந்து, அங்குள்ள இளைஞர்களை ரொம்ப தப்பான வழிகளை போகாம இருக்க அந்த இளைஞர்களை எல்லாரையும் அவரு இழுத்து பிடிச்சி இந்த மாதிரி கலை அம்சத்துல அவங்க சேர்த்து வச்சாரு.
ஏன் சேர்த்தாருனாக்கா அப்பதான் இவங்க இந்த பையனுங்க வந்து வழி தவறி போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துல அவர் மும்முரமா இருந்தாரு. ஓகே, அதனால நிறைய செஞ்சாரு அந்த இடத்துல. அப்ப வந்து அவர் அங்க என்ன பண்ணாரு, இந்த ஜப்பேனை உருவாக்குனாரு, அங்க லத்திஹான் செஞ்சாரு, அப்புறம் தண்டிங்க நடத்தினாரு, பிள்ளைங்களுடைய பக்காட்னாக்கா என்னது, திறமைகளை வந்து வெளியே கொண்டு வந்தாரு, நிறைய நாவல்ஸ் எழுதினாரு, செர்பின் கதை, ஓகே, சின்ன சின்ன கட்டுரைகள், சின்ன சின்ன கதைகள், கவிதைகள் எல்லாம் எழுதினாரு. அவருக்கு வந்து அந்த கம்பத்து மக்கள் ரொம்ப சொக்குங்கான் கொடுத்தாங்க. ஓகே, எல்லாருமே நல்ல ஒரு என்ன சொல்றாங்க, கோஆபரேஷன் கொடுத்தாங்க. அப்ப வந்து அங்க ஒருத்தர் இருந்தாரு, தௌகே லிம். இவர் தான் ரொம்ப முக்கியமானவர். ஓகே, இந்த தௌகே லிம் பத்தி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். இந்த தௌகே லிம் வந்து எங்க உள்ளவர்னாக்கா பேராளந்து வந்தவர். அவருடைய அம்மா அப்பா எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, என்ன சூதாட்டத்துல அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப நிறைய செலவு பண்ணி காசு இல்லாம ரொம்ப ஏழ்மையான நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்ப தௌகே லிம் என்ன பண்ணாரு, நேரா இங்க வந்துட்டாரு, ஜோஹருக்கு வந்து. இங்க வந்து ஒரு பொழப்பு தேடுறதுக்காக இங்க வத்துப்பாகக்கு வந்த பிறகு அப்துல்லா பின் கயானோட அப்பாவை மீட் பண்ணாரு. ஏன்னா அப்துல்லா பின் கயானோட அப்பா வந்து ரொம்ப நல்லவர். அவர் சொன்னாரு, இங்க வந்து நான் உங்க இங்க அவருக்கு வந்து நிறைய தோட்டங்கள் இருந்தது. ஓகே, ரப்பர் தோட்டங்கள் இருந்தது. அப்ப அவர் சொன்னாரு, நான் இங்க வந்து ரப்பர் தோட்டத்தை எல்லாத்தையும் நான் சீவுறேன், நான் பராமரிக்கிறேன், எனக்கு அந்த கூலி வேலை மாதிரி எனக்கு செஞ்சு எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு. அப்ப ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பட்டா மாதிரி அந்த இது மாதிரி ஒண்ணு செஞ்சு அவங்க அப்பா என்ன பண்ணாரு, சரி நீ வந்து என்ன பண்ண, இதுல நீ இங்கேயே குடிச மாதிரி கொஞ்சம் ஒண்ணு போட்டுட்டு நீ இங்கேயே வந்து அந்த வேலையெல்லாம் செஞ்சு நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பமா சேர்ந்து வாழ்ந்தாங்க. அந்த ஹைக்கால் ஐ மீன் அந்த அப்துல்லா பின் கயான் குடும்ப பக்கத்துல அங்க ஒரு வீடு கட்டி வாழ்ந்துட்டு வந்தாங்க இந்த தௌகே லீம் என்றவரு. அவரு வந்து ரொம்ப நல்லவர் தௌகே லீம். ஓகே, பிள்ளைங்க எல்லாம் இவர் வந்து ஒரு சீனரு. இவரு வந்து மரத்தை வெட்டி அந்த மரத்தை சீவி, ரப்பர் மரத்தை சீவி அதுல வர காசை வந்து சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையில முன்னேறிக்கு வந்தவர். ஓகே, அந்த ஏன்னா செடி நடுவாரு, மரங்கள் நடுவாரு, காய்கறி நடுவாரு, அதுல இருந்து வர எல்லா ஆசையிலையும் அவர் சேர்த்து வச்சு அந்த காசை அவர் கொடுத்ததுனால நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க, உறவு ஏற்பட்டுச்சு. யாருக்கும் அப்துல்லா பின் கயானோட அப்பாவுக்கும் இவருக்கும். அப்ப அவர் என்ன சொன்னாருனாக்கா, அப்ப நீ பரவாயில்ல, இந்த இடத்த வந்து நீயே வாங்கிக்க. அப்ப அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா காசை கட்டி வாங்கிட்டு அப்புறம் அவர் அங்கேயே இருந்து வாழ ஆரம்பிச்சாரு. ஓகே, அதனால ரெண்டு குடும்பத்துக்கும் ஒரு நல்ல ஒரு பரஸ்பரசமான ஒரு உறவு ஏற்பட்டுச்சு. அப்பதான் இந்த கம்பத்துல உள்ளவங்க, இந்த பச்சி பாக்கார், ஹஜி சாலி, இவங்க எல்லாருமே அந்த செகுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஓகே, இந்த செகு வந்து அவங்க அப்பாவும் இறந்துட்டாரு, அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாம் இறந்துட்டாங்க. சோ இவரும் கல்யாணம் பண்ணி இவரும் பிரிஞ்சு வந்துட்டாரா, இவர் தனிமையா இருந்தாரு. இவர் தனிமையா இருக்கும் பொழுது இந்த கம்பத்துக்காரங்களும் இந்த தௌகே லீம் தான் அவருக்கு ரொம்ப உதவியா இருந்தது. ஓகே, சரி, அடுத்தது யார் படிக்கிறா? யார் படிக்கிறா? நான் படிக்கிறேன் டீச்சர். எங்க டீச்சர் இருக்கு? Ingat kegiatan sastra dan budaya. Kaitan ada. Kegiatan sastra dan budaya di Okey teacher. Kegiatan sastra dan budaya yang gerak aktifkan oleh Cikgu Zam telah mendapat perhatian yang berhormat Samsurin dan kerjaya mengurungkan nama kampung. Cikgu Zam juga bercandangan untuk menubuhkan aksara di kampungnya. Namun demikian, kehidupan Cikgu Zam dirasakan kosong kerana anaknya Aiminah tidak sisinya. Dia amat rindu kepada anaknya itu, telah menumpukan kasih yang sayangnya terhadap anaknya itu kerana Aimin diberikan perhatian
yang istimewa oleh Cikgu Zam. Bagaimana Cikgu Zam telah menghitan penyakit, tetapi penyakit yang ditanggungjawab dirisaukan sebelum akhir hanya Cikgu Zam sepentat menulis manuskrip dan manuskrip itu serta kepada Aileen untuk disampaikan kepada anaknya Aiman setelah meninggalkan dunia. Manuskrip itu telah dihantarkan oleh Aiman kepada Aikal yang dihadap Kolak Terengganu. ஓகே ஓகே இங்க வந்து அவருடைய வாழ்க்கை வந்து ஆசிரியர் தொழில்னால அவருக்கு வந்து மாணவர்கள் ஸ்கூல் பள்ளிக்கூடம் அப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஓகே சாயந்தரம் ஆனாக்கா அவர் வந்து ஒரு பிள்ளைங்க எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு ஜப்பேனை வந்து எனக்கு அவரும் ஒரு பின்னாடி ஜப்பேன் தான். ஓகே அவர் வந்து சின்ன வயசுல இருந்து ரொம்ப மழு, அவர் ரொம்ப வெக்கப்படுறவரு. சோ அத வந்து அவர் என்ன பண்றாரு, என் வெக்கத்தை வந்து போக்கணுன்றதுக்காக அவர் இந்த தரியன் ஜப்பேனை வந்து கத்துக்கிட்டாரு. தரியன் ஜப்பேனை கத்துக்கிட்டு அவர் ஒரு பெரிய திறமைசாலி ஆகி மத்தவங்களுக்கும் அவர் சொல்லி கொடுத்தாரு. ஓகே அதுலதான் அப்ப வந்து அங்குள்ளவங்க எல்லாருக்குமே இந்த செகு அப்துல்லா பின் கயானை தெரிய வந்தது. அதாவது செகு அமீருல் நிசாம் அப்படின்றவங்கள. ஓகே இந்த செகு அமீருல் நிசாம் என்றவங்க வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ரொம்ப அன்பானவங்க. அவருடைய மனைவி தான் பிரிஞ்சு போயிட்டாங்கல்ல, இப்ப பையனும் பிரிஞ்சு போயிட்டாரு, ஒண்டியா இருக்கிறாரு. அவருக்கு வந்து ரொம்ப ஏக்கம், பையனை பார்க்கணும், அந்த பையன்கிட்ட பேசணும், அந்த பையன்கிட்ட பழகணும், என் பையன் எங்க, என் பையன் கூட நான் இருக்கணும் அப்படின்ற ரொம்ப ஒரு மன போராட்டத்துல அவர் வாழ்ந்து வந்தாரு. அந்த ஏக்கங்கள் தான் அவருக்கு வந்து கடைசியா ஒரு வியாதியும் ஏற்பட்டுச்சு. ஓகே அவருக்கு வந்து வியாதி ஏற்பட்டு அவரு வந்து இறந்துட்டாரு. ஆக்சுவலி கடைசியா அவர் வந்து இறந்துட்டாரு. இந்த அமீருல் நிசாம் சொல்றவர் வந்து இறந்துட்டாரு. ஆனா அவருடைய இறக்கிறதுக்கு முன்னுக்க நிறைய செஞ்சாரு. என்ன செஞ்சாருன்னு கொஞ்சம் கொஞ்சம் சொல்றேன் நானு. ஓகே இந்த ஐலிங் என்பவர் யாரு அப்படின்றது நீங்க எல்லாம் கேட்பீங்க, யாரு இந்த ஐலிங் அப்படின்னு. நான் இந்த தௌக்கீலீம் சொன்னேன் பாத்தீங்களா, இங்க தௌக்கீலீம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா தௌக்கீலீம் பத்தி? ஓகே இந்த தௌக்கீலீமோட மக, ஓகே இந்த தௌக்கீலீமோட மக உண்மையான பேரு வந்து சீஹுவா. அதுலதான் இங்க நீங்க பாப்பீங்க அவங்களோட பேரை, சீஹுவான்னு இருக்காங்க. ஓகே இதுதான் உண்மையான பேரு. அந்த புக்ல எழுதப்பட்ட பேரு வந்து கதையா வடிவமைக்கிற போது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பேரு வந்து ஐலிங். சோ இந்த ஐலிங்கும் சீஹுவாவும் ஒன்னா? ஆமா டீச்சர். ஓகே குட். ஐலிங்கும் சீஹுவாவும் ஒண்ணு. ஓகே இந்த கதையில வந்து ஐலிங் சொல்றாங்க. ஐலிங்ன்றது வந்து அந்த ஆசிரியர் அந்த செகு நிசாம் சொல்லி தராங்கல்ல, அதே ஸ்கூல்ல தான் இந்த பிள்ளையும் படிக்குது. இவங்களுக்கு வந்து ரொம்ப இந்த கலை ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தி. பேச்சு போட்டிக்கு போறது, கதை சொல்ற போட்டிக்கு போறது, நாடகம் நடிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, மலாய் மொழியில கவிதை வாசிக்கிறது, இந்த மாதிரி நிறைய அவங்க வந்து மலாய் மொழியில ரொம்ப ஆர்வம். ஆனா என்னன்னாக்கா ரொம்ப என்ன சொல்றாங்க, அவங்களும் ரொம்ப கூச்சப்படுறவங்க, ரொம்ப கூச்சப்பட்டு அவங்க ரொம்ப இது பண்ணுவாங்க. சோ அப்ப வந்து ஒரு நாள் என்ன நடந்துச்சு, அவங்க அப்பா தௌக்கீலீம் வந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னே கார்டை ஸ்டார்ட் பண்றாங்க. கார்டை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஸ்டார்ட் பண்ண முடியல. ஏன் ஸ்டார்ட் பண்ண முடியலனாக்கா அவங்க காடி பேட்டரி ஒரு ரோசாவாயிருச்சு. ஐயோ ஏன் என் காடி பேட்டரி ரோசாவாயிருச்சு. அப்ப வந்து பக்கத்து வீடு தானே இவரு இந்த செகு அமீருல் நிசாம். அப்ப அவங்க அப்பா வந்து சொன்னாராம், டீச்சர் என் பிள்ளைய வந்து உங்க ஸ்கூல் கிட்ட தானே பண்ணி அதுவும் படிக்குது, ப்ளீஸ் கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு. இதுல என்ன இருக்கு, வர சொல்லுங்க அப்படின்னு அவரை கூட்டிட்டு போறாரு. அப்பதான் அந்த சின்ன மகளுக்கும் அந்த டீச்சருக்கும் ஒரு பழக்கம். அப்பதான் பேசிக்கிட்டு, ஆனா ரொம்ப அமைதியா இருப்பாங்க ரெண்டு பேருமே. போய் பார்க்கும் பொழுது ஆனா அவருக்கு தெரியும் இந்த பிள்ளை கிட்ட வந்து திறமை இருக்கு, ஏன்னா அடிக்கடி ரொம்ப புக்கு படிக்கும், புக்கு வாசிக்கும், அமைதியா இருக்கும். சோ வீட்டுக்கு வரக்கொலையும் அந்த ஆசிரியர் கூடயே காத்திருந்து அப்புறம் வந்தாங்க. ஓகே அப்பதான் ஒரு போட்டி நடந்துச்சு. என்ன போட்டினாக்கா இந்த மாதிரி டெக்லாமசி சாஜா. ஓகே அந்த டெக்லாமசி புய்சி வந்து எப்படி படிக்கணும் அந்த போட்டியில இவரு யாரு இந்த ஐலிங் வந்து சேரணும்னு ஆசை இருக்கு. ஆனா எப்படி சேரணும், எப்படி படிக்கிறதுன்னு அவங்களுக்கு வந்து ஒரு மன இதுல இருந்தது, என்ன செய்யலாம் அப்படின்னு.
அப்பதான் அவங்க அப்பா கிட்ட சொல்லவும் அவங்க அப்பா வந்து தௌக்கிலிம் வந்து அவங்க டீச்சர் கிட்ட கேட்டாங்க, டீச்சர் எனக்கு சார் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றீங்களா, இந்த பிள்ளைக்கு வந்து இதுல ஆர்வம் இருக்கு, நீங்க கொஞ்சம் இந்த சாயந்தரம் இந்த பிள்ளைக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா, அந்த பிள்ளைக்கு வந்து அது எப்படி டெக்லாமசி பண்ணணும், அங்க ரீமா எது நாடா எங்க எப்படி எங்க நிப்பாட்டணும், ஜேடா எங்க செய்யணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் கொஞ்சம் சொல்லி தரீங்களா சொல்லவும், சரி தாராளமா வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஐலின் அவங்க அக்கா இவங்க எல்லாமே வந்து அவர் வீட்டுக்கு போய் படிப்பாங்க. அதுல இருந்துதான் ஐலிங்க்கும் இந்த கலை அம்சத்துல ரொம்ப ஆர்வம் ஏற்பட்டுச்சு. ஓகே, அப்ப அந்த அப்பா வந்து அந்த அமீருல் நிசாம் வந்து தன்னுடைய மகனை, அதாவது ஹைக்கால கதையில வந்து ஐமான், அந்த ஐமான எவ்வளவு அவரு வந்து ஏங்குறாரோ அதே ரூபமா அந்த ஐலிங்கா பாக்குறாரு. ஐலிங்கும் ஐமானும் ஒரே ஈடு மாதிரி இருந்ததுனால ஐலிங்கும் தன் சொந்த மகளாவே அவர் வந்து நினைச்சிட்டு வந்தாரு. அதனால தன் பையன் மேல வைக்கிற அன்பு எல்லாமே இந்த ஐலிங் மேல அவர் வச்சாரு. ஓகே, இதுதான் நடந்தது. அதனால கடைசியா அவர் என்ன பண்ணாருனாக்கா, ஒரு மனுஸ்கிரிப்ட் மாதிரி ஓகே, ராத்திரி உட்கார்ந்து அந்த மனுஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி ஐலிங்ல கடைசியா கொடுத்தாரு. ஐலிங், எனக்காக நீ ஒண்ணு செய்யணும், இது வந்து என் பையன் கிட்ட நீ கொடுக்கணும், போஸ்ட் பண்ணணும். அந்த பையனோட வீட்டு அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுத்தாரு. அவங்க அப்பா இறந்த பிறகுதான் அந்த ஸ்வீவா வந்து ஐலிங் என்றவ வந்து அனுப்பி வச்சது அந்த புக்கை. இது வரைக்கும் புரியுதா? புரியுது டீச்சர். ஓகே, ஐலிங் ரூபத்துல அவர் யார பார்த்தாரு? ஐமான. வெரி குட். ஓகே, இப்பதான் ஆரம்பிக்கிறது போது இந்த பிரச்சனை வருது. என்ன வருது? யார் படிக்கிறா? பருமித்தனாக்கா ஒரு 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 ஓகே, படிங்க எதிர்கா. Haikal berasa amat rindu kepada ayahnya. Dia ingin menjejaki kehidupan ayahnya di kampung Seri Purnama, Parit Raja, Batu Pahat. Namun demikian, dia tahu bahawa uminya tidak akan membenarkan dia ke sana. Konflik yang dihadapi oleh Haikal banyak diceritakan kepada rakannya, Ratna, sewaktu dia mengunjungi gerai makan milik Ratna di Pantai Batu Buruk. Haikal bertekad untuk memberitahu uminya tentang hasratnya untuk menjejaki kehidupan ayahnya, Abdullah bin Kayan. Selepas berbincang dengan Ratna, akhirnya Haikal nekat untuk mengemukakan hasratnya itu kepada uminya. Mengemukakan hasratnya itu kepada ibunya. Kepada uminya. ஓகே, தேங்க்யூ. சரி, இதுல வந்து அந்த உள்ள கதை வந்து இது வந்து பக்திகுல வரும். ஓகே, ஆக்சுவலி இந்த கதையில வந்து பக்திகு தான் ரொம்ப நீளமான ஒரு கதை. ஏன்னா இது அத்தனையுமே இந்த பக்திகுல வரும். ஓகே, ஒவ்வொரு பாபாவா அவங்க வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க. இந்த கதை அத்தனையுமே இங்க இருக்கும். ஓகே, இப்ப இந்த புக்குல நடக்கிற கதை வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, இந்த புக்ல நடக்கிற கதை முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த புக்கு கிடைச்ச பிறகு ஒவ்வொரு ராத்திரியும் ஹைக்கால் வந்து படிச்சுக்கிட்டு வராங்க. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு தெரியாம, எங்கடா அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சுனாக்கா அவங்க அம்மா அந்த புக்கை எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு, அந்த மனுஸ்கிரிப்ட் எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ராத்திரி எல்லாரும் படுத்த பிறகு இவர் உட்காந்து படிச்சுக்கிட்டு வருவாரு. அப்ப அவருக்கு வந்து மனசுல சந்தேகம், இந்த ஐமான், அந்த கதையில வந்து ஐமான் வருது, அந்த ஐமான்றது நானா? அப்ப இங்க வந்து ஐலிங் வருது, அந்த ஐலிங் யாரு அப்படின்னு அவருடைய கேள்வி. என் மேல உள்ள பாசத்தை அந்த ஐலிங் மேல வச்சிருக்கிறாரு எங்க அப்பா, அவரு எங்க அப்பா தானே உண்மையாவே? அப்ப அந்த ஐலிங் மேல வச்சிருக்கிற அன்பு வந்து அந்த பிள்ளை வந்து யாரு? என்னுடைய இடத்துல இருந்து எங்க அப்பாவை நல்லா கவனிச்சு கேட்ட அந்த பெண் யாரு அப்படின்னு இவருக்கு வந்து ரொம்ப அதிகமா ஆர்வம் ஏற்பட்டுச்சு. யார் இவர் யாருங்க? இந்த கதை உண்மையா நடந்துச்சா? எங்க அப்பா இப்ப என்ன ஆச்சு? ஏன் எங்க அப்பா இறந்தாரு? எங்க அப்பா அங்க இருக்கும்பொழுது என்னென்ன பண்ணாரு அப்படின்னு அவங்க அப்பாவோட வாழ்க்கை வரலாறு தேடுறதுக்கு இப்ப ரொம்ப ஆர்வம் ஏற்பட்டுருச்சு. ஓகே, ஹைக்காலுக்கு. அதனால அவங்க அப்பா மேல இருக்கிற அந்த பாசம் வந்து இன்னும் அதிகமா, ரிண்டு வந்து இன்னும் ஏக்கம் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு. அப்ப அவங்க அப்பாவை தேடி போகணும். ஓகே, dia ingin menjejaki kehidupan ayahnya di kampung Seri Purnama. அவங்க அப்பாவை தேடி போகணும்ன்ற அந்த ஆர்வம் அவருக்கு வந்து மேலோங்கி நின்ற பிறகு என்ன பண்ணலான்னு தெரியல அவருக்கு.
கண்டிப்பா அவங்க அம்மா கிட்ட சொன்னா அவங்க அம்மா கண்டிப்பா முடியவே முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்றத நம்பிக்கையில அவருக்கு வந்து ஒரு மன போராட்டம், என்ன செய்யலாம் என்ன பண்ணலான்னு. அவர் என்ன பண்ணாரு, ஓகே ஃபார்ம் 6 படிச்சுட்டு அவர் வந்து யூனிவர்சிட்டிக்காக வெயிட் பண்ணியிருக்காரு. அவர் எழுதி போட்டுட்டு வெயிட் பண்ணியிருக்காரு. இப்ப லீவ்ல இருக்கிறதுனால அவருடைய ஃப்ரெண்டு ரத்னான்றவங்க, ஓகே அவங்களும் ஒரு பெண்மணி, அவங்க வந்து எஸ்பிஎம் எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப என்ன சொல்லுவாங்க, அவங்க அண்ணனுடைய பிசினஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே அங்க வந்து பந்தை பத்து குரு அப்படின்ற அந்த அந்த பந்தாயிலுக்கு பக்கத்துல வந்து கடை வச்சிருக்கிறாங்க. ஓகே ஒரு வாரம் மாதிரி வச்சிருந்து அங்க வந்து சாப்பாடு கடை நடத்திக்கிட்டு வராரு அவங்க அண்ணன். அப்ப அந்த ரத்னா வந்து அவங்க அண்ணனுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு அங்கேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இவங்க 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால என்ன பிரச்சனை இருந்தாலும் அவர்கிட்ட போய் ஷேர் பண்ணுவாரு. அதே மாதிரி அன்னைக்கு அந்த மாதிரி ஷேர் பண்ணாரு, நான் இந்த மாதிரி போலான்னு இருக்கிறேன், வத்துப்பாக்கே நீ என்ன நினைக்கிற அப்படின்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ நீ அதை செய்யி அப்படின்னு சொல்லவும், சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து முடிவு பண்ணிட்டாரு, ஓகே நான் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்றாரு அன்னைக்கு ராத்திரி. ஓகே அவங்க அம்மா கிட்ட சொல்லவும் நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க, அவங்க அம்மா என்ன செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? விட்டுருப்பாங்களா? விட்டுருக்க மாட்டாங்க டீச்சர். கண்டிப்பா விட்டுருக்க மாட்டாங்க தானே. அப்ப அவரு வந்து சொல்லவும் அவங்க அம்மாவுக்கு அப்படியே ப்ரெஷர் ஏறிடுச்சு, கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற மனசுல, உங்க அப்பா இந்த மாதிரி அந்த வாலிட் சொன்னல, அந்த வாலிட் வந்து உன்னை வந்து சொந்த பிள்ளை மாதிரி நடத்தினாரு, நீ என்னன்னாக்கா இப்படி உங்க அப்பாவை தேடி போறேன்னு சொல்ற நீ. அந்த வாலிட்ன்றவரும் நல்ல மனுஷன், ஓகே ரொம்ப நல்ல மனுஷன். அதனால நீ என்னது இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இவரு வந்து பிடிவாதமா, இல்ல நான் கண்டிப்பா நான் போயே ஆகணும், நான் கண்டிப்பா எங்க அப்பாவோட வாழ்க்கை வரலாறு நான் கண்டுபிடிக்கணும், அவர் எங்க இருந்தாரு என்ன பண்ணாரு அப்படின்ற விஷயம் நான் நிறைய தெரிஞ்சுக்கணும், நான் போயே ஆகணும்னு. அவங்க அம்மா 2 பேத்துக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு அவங்க அம்மா போயிட்டாங்க ரூமுக்கு. கடைசியா அவங்க அப்பா சொன்னாரு, ஓகே அவங்க அம்மா இன்னும் சொல்லிட்டு போனாங்க, அப்படி நீ போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், உனக்கு நான் கொடுக்குற காசு எதுவுமே நான் தர மாட்டேன். ஓகே நான் எந்த காசை நான் உனக்கு தர மாட்டேன், நீ வந்து என் மூஞ்ச முழிக்காத அப்படின்னு சொல்லி போட்டு அவருக்கு போயிட்டாங்க. அப்ப அவரு ரூமுக்கு போகவும் வாலிட் வந்து சொல்றாரு, மகனே பரவாயில்ல, உனக்கு ஆசை இருந்துச்சுனாக்கா நீ போ, நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன், உனக்கு வந்து இந்த காசை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், நான் உனக்கு வந்து காசு தரேன் அப்படின்னு சொல்லவும் அவருக்கு வந்து அவங்க அப்பாவை இதை கட்டிப்பிடிச்சு அவர் வந்து அழுகுறாரு. யாரு? ஹைக்கல். அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு ஐஷா அப்படின்னு, ஓகே அசியா, அவங்க அந்த அசியான்றது அவங்க தங்கச்சி. ஓகே இவர் என்ன பண்றாரு, சரி முடிவு பண்ணிட்டு இவர் போகணும்னு முடிவு பண்ணிட்டார்ல, அவர் என்ன பண்ணாருனாக்கா ஓகே இதுதான். ஓகே இது யார் படிக்கிறான்? நான் படிக்கிறேன் டீச்சர். ஓகே படிங்க. Haikal telah berbincang dengan Umi dan Walid selepas dia selesai menunaikan solat maghrib. Haikal memberitahu asratnya untuk ke kampung alamat arwah ayahnya di Batu Pahat, Johor kepada uminya. Umi Haikal tidak membenarkan Haikal ke kampung arwah ayahnya. Haikal dan uminya bergaduh tentang asrat Haikal tersebut. Uminya menggugut Haikal bahawa dia tidak akan memberikan wang kepadanya sekiranya dia ke kampung arwah ayahnya itu. Walid memahami perasaan Haikal dan merestukan pemergian Haikal. Walid akan menampung perbelanjaan Haikal sepanjang dia berada di Johor Kelak. ஓகே இது நான் வந்து வெள்ளனே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஓகே அதுதான் நடந்துச்சு. அவங்க அம்மா வந்து முடியாத சொல்லிட்டாங்கன்னு சொன்னால, அதுக்கப்புறம் அவர் வந்து அவங்க அப்பா கிட்ட தான் அவர் சொன்னாரு, அவங்க அப்பா வந்து பரவாயில்ல நீ போயா, நான் உனக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கிறேன், உன்னோட செலவு எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாரு. ஓகே இதுதான் இந்த கிளைமேக்ஸ். இந்த பிரச்சனை ஒண்ணு நடக்குது பார்த்தீங்களா, இதுதான் பிரச்சனை பெருமைத்தான். இந்த பெருமைத்தான்ல இந்த பிரச்சனை நடக்கும் பொழுது என்ன செய்யறாங்க, இதுதான் கிளைமேக்ஸ். ஓகே இந்த கிளைமேக்ஸ் நடந்த முடிஞ்சதான் புலராயன் வரும். ஓகே இந்த புலராயன் யார் படிக்கிறா, யார் படிக்க போறா? நான் படிக்கிறேன் டீச்சர். ஓகே படிங்க. Okey, pelayaran. Haikal telah pergi ke kampung ayahnya, iaitu kampung Seri Purnama. Dengan bantuan Tauke Ong, Si Hawa, Pak Encik Bakar, Cikwa, Pak Encik Bakar dan Lazim, Haikal dapat menjejaki bekas-bekas yang ia kehidupan arwah ayahnya. Haikal mencadangkan agar kumpulan Zapin di Purnama dihidupkan semula selepas sekian lama terkubur.
Justru itu persampaian untuk majlis persembahan tarian Zapin telahnya diadakan. Haikal juga நிறைய terlibat. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, கண்டுக்காதீங்க. Okey, teacher. Haikal juga terlibat dalam latihan tarian Zapin. Seminggu sebelum acara persembahan itu, Haikal telah memaklumkan kepada dan walinya tentang tarian Zapin Jincat itu. Jincat. Pada hari majlis tersebut, mereka mendapat berita bahawa Lazim telah ditimpa kemalangan jalan raya sewaktu pulang dari kerja. Haji Salim mengemukan rusil cadangan supaya si Wak menggantikan tempat Lazim. Persembahan Haikal dan si Wak mendapat sambutan daripada yang berhormat Datuk Saiful Aziz dan penduduk kampung. Sewaktu Aizat Irada mempersembahkan tarian Zapin di atas pentas, Haikal ternampak uminya Wali dan adik tirinya Nurul Aisyah sedang menyaksikan nura persembahannya dari bahagian belakang balai tempat duduk kampung. Haisal berasa amat gembira dan ingin berlari untuk memeluk ahli keluarganya itu sebagai tanda berkesyukuran. ஓகே, கடைசி என்ன நடந்துச்சுனாக்கா, இவர் என்ன பண்ணாரு, போகணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார்ல, அவங்க ரத்னா, அவர் என்ன பண்றாரு, ரத்னா கிட்ட சொல்லிட்டாரு, ஓகே ரத்னா எனக்கு நீ உதவி செய்யி, இந்த மாதிரி என்ன பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டுரு அப்படின்னு. அப்ப பஸ் ஸ்டாப்ல அவரு இறக்கி விடுறதுக்காக ரத்னா வந்தாங்க. ஓகே, இவர் பேக்லாம் பண்ணிட்டாரு. பேக்லாம் பண்ணிட்டு அவங்க அம்மா தான் ஆசீர்வாதம் பண்ணலையே போகிறதுக்கே, அதனால அவங்க அப்பாவும் அவங்களோட தங்கச்சி, அவங்க தங்கச்சி பேர் வந்து நூருல் அசியா, அவங்க 2 பேரை மட்டும் தான் வழி அனுப்பி வச்சாங்க. அவங்க தங்கச்சி வந்து அழுகுறாங்க, அண்ணன் போவாதீங்க, ஏன போறீங்க, எனக்கு அவங்க தங்கச்சி ரொம்ப சின்ன வயசு, அழுவுந்துகிட்டே அனுப்புறாங்க. அவங்க அண்ணனுக்கு ஹைக்காலுக்கு வந்து மனசு தாங்கல, ஐயோ ஏன் என் தங்கச்சி இப்படி அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்லம்மா நான் கொஞ்சத்துல போயிட்டு வந்துருவேன்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிட்டாரு. ஓகே, மனசுல ரொம்ப பாரத்தோட அவர் கிளம்பிட்டாரு. ரத்னா தான் பஸ் ஸ்டாப்ல போய் இறக்கி விட்டாங்க ராத்திரி 10 மணிக்கு. ஓகே, ராத்திரி 10 மணிக்கு பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டு அவர் என்ன பண்ணாரு, அங்கிருந்து பஸ் எடுத்து பத்துப்பஹாருக்கு வராரு. இப்ப வந்து அவருக்கு வந்து எங்க போகணும், கம்பங் வந்து புக்கேட்னா, அவர் கம்பங் பேர் என்ன தெரியுமா? Kampung Seri Purnama, கம்பங் சரே பூர்ணாமா எங்க இருக்கு? Batu Pahat. ஓகே, பத்துப்பஹாட்ல இருக்கு. ஓகே, இங்க பாருங்க, பாரே ராஜ் இருக்கா, கம்பங் சரி பூர்ணாமா பாரே ராஜ் பத்து பஹாட். ஓகே, அந்த கம்பத்துக்கு வந்து அந்த அதுதான் அவருடைய அட்ரஸ். எப்படி போகணும், அந்த வீட்டு அட்ரஸ் வந்து அந்த மெனுஸ்கிரிப்ட் இருந்துச்சுன்னா அதை வச்சுதான் அவர் போறாரு. அந்த அட்ரஸ் உண்மையா அங்க இருக்கா இல்லையா, அங்க யாரு இருக்கிறா ஏது அப்படின்னு அவருக்கு எதுவுமே தெரியாது. ஏதோ ஒரு யூகிப்புல போறாரு, கண்டிப்பா ஒரு நம்பிக்கையோட போறாரு. அவர் அங்கேருந்து பஸ் ஒரு 5-6 மணி போல, ஓகே 5:30-6 மணி போல அவர் அங்க இறங்கினாரு. இறங்கிட்டு அவங்க வந்து சூபோ செய்வாங்க தெரியுமா, அப்பவே வந்து அங்க உள்ள மஸ்ஜித்ல வந்து சூறாவுல வந்து அவர் சாமி கும்பிட்டுட்டு இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு காத்திருக்கும் போது, சரி நம்ம டாக்ஸி பிடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸி பிடிச்சிட்டு போறாரு. டாக்ஸி பிடிச்சிட்டு போகவும் அங்க போறாரு இந்த கம்பத்துக்கு. ஓ இந்த கம்பமா எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த கம்பத்துல அந்த டாக்ஸிக்காரர் காட்டிட்டு போறாரு. அப்ப எனக்கு வந்து இந்த தௌக்கே, ஏன்னா அந்த சீவா இந்த தௌக்கே லீம் அப்படித்தானே பேர் இருக்காங்க, சரி அதனால அவங்க பேரை பத்தி அவர் தேடிட்டு போறாரு, இந்த மாதிரி யாருன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு. அப்பா அவர் சொன்னாரு, எனக்கு உள்ளுக்க வந்து அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது, நான் உன்னை வந்து இங்க வாரவங்களை இறக்கி விடுறேன், இந்த வாரவங்களை நீ கேட்டுக்க, ஏன்னா எல்லாரும் இங்கதான் வந்து பசியாடுவாங்க, நீ இங்க உள்ளவங்கள்ட்ட கேட்டுக்கும் போது உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் இவர் வந்து இறங்கிட்டாரு. இறங்கிட்டு அங்க கால பசியார வந்து அவர் எடுத்தாரு அங்க அந்த வாரவங்களை. அப்பதான் அந்த கடைக்காரர்கிட்ட அவர் விசாரிச்சாரு, இந்த தௌக்கியோங்கிறது யாரு, ஓகே இவங்க எல்லாருமே சீவான்றவங்க யாரு, இது எல்லாமே அவரு விசாரிச்சுக்கிட்டு வரும்போதுதான் நீ யாருன்னு கேட்கும் பொழுது இவர் சொன்னாரு. அப்பதான் இந்த மாதிரி எங்க அப்பா பேரு வந்து இந்த மாதிரின்னு, ஓ நீ டீச்சருடைய, நீ சாரோடைய மகனா, நீ சாரோட மகனா அப்படின்னு எல்லாருமே அவரை ஒரு மாதிரி சொன்னாங்க. ஒரு ரொம்ப ஒரு ஆர்வமா பார்த்தாங்க, நீதானா அது அப்படின்னு. அப்ப அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்ன யாருமே இங்க தெரியாது, ஆனா எனக்கு யாருமே தெரியாதுங்க, ஆனா இவங்க எல்லாருக்கும் எனக்கு தெரியுது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு, சரி நீ என்ன பண்ணு, நீ இங்க இரு, கொஞ்ச நேரத்திலே இந்த தௌக்கி அவங்க வந்து பசியாறதுக்கு வருவாரு, நான் அப்புறம் உன்னை அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இப்பதான் வந்துட்டாரு.
அப்ப அவரும் அங்கேயே உட்கார்ந்து பசியாரிக்கிட்டு இருக்கும் போது அதே மாதிரி இந்த தௌக்கி ஆங்கும் வந்தாரு. வந்து எல்லா பசியா எனக்கு அவரும் அந்த மலாய்க்காரர்கள் கூட ரொம்ப கம்ச்சிங்கா இருப்பாரு. அப்ப அவர் அவங்க வந்து உட்கார்ந்து பசியாரிக்கிட்டு இருக்கும் போது அறிமுகப்படுத்தினாங்க. அப்பதான் தௌக்கி ஆங்க்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம். ஓ செகோ அமீருல் நிசாமோட அந்த பிள்ளை அந்த பையன் வந்து வந்துட்டாரு, செகோ அப்துல்லா பின் கயானோட மகன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து தன் பிள்ளை கிட்ட அறிமுகப்படுத்தினாரு சீவா கிட்ட. அப்பதான் இந்த சீவா கிட்ட அறிமுகப்படுத்தும் போதுதான் சீவா வந்து 2 பேருமே ஒரு நல்ல நட்புல இருந்தாங்க. அப்ப நிறைய விஷயத்த வந்து அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அவங்க அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. இதுதான் உங்க அப்பா வீடுன்னு சொல்லி காட்டினாரு. அப்ப அவர் ஏறினார். அவங்க அப்பா வீட்டுக்கு போகும்பொழுது ஒவ்வொரு என்ன சொல்லுவாங்க இடத்துலயும் அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஒரு சாதனையாளர், ஒரு கவிஞர் அப்படின்ற மாதிரி எல்லா படத்துலயும் அவருடைய என்ன சொல்லுவாங்க வெற்றிகளை அவர் பார்த்தாரு. ஓ அப்பா வந்து இவ்வளவு வெற்றிகள் இருக்கா, அவருக்கு வந்து இவ்வளவு ஆர்வமா கலை அம்சத்துல அப்படின்னு இவருக்கு ஒரு ஆச்சரியம். அப்ப அவங்க அப்பாவுக்கு அவருக்கு வந்து அந்த நேரத்துல ஐயோ எங்க அப்பா என்னால பார்க்க முடியாம போச்சு அப்படின்னு ஏக்கம் நிறைய வர ஆரம்பிச்சது. அப்பதான் அவரு உண்மையா அவர் வந்து அந்த கதை வந்து அவரோட வாழ்க்கை வரலாறு தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு சரி இப்ப வந்து அவர் விசாரிக்கிறாரு சீவா கிட்ட. இப்ப வந்து அக்ஸாரான்றது என்னன்னாக்கா ஒரு சத்துவன் மாதிரி. ஓகே ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ஓகே இப்ப வந்து இந்த ஹிந்து சமயம்னு ஒரு சத்துவன் இருக்குல்ல, சோ அதே மாதிரி இந்த அக்ஸாரான்றது வந்து இந்த கலைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு குரூப் அவர் உருவாக்கி ஒரு ஒரு சத்துவானை உருவாக்கி அதை வந்து வழி நடத்தணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. அதுக்குள்ளதான் அவர் இறந்து போனதுனால அது செய்ய முடியாம போயிடுச்சு. அப்ப சீவா சொல்றாரு, உனக்கு தெரியுமா உங்க அப்பா வந்து உன்னை வந்து எவ்வளவு ஏங்குனாருன்னு தெரியுமா? ஆனா என்ன பண்றது, ஒரு நல்ல மனுஷன் அவர் இறந்துட்டாரு, எங்கனால ஏத்துக்கவே முடியல. எங்களுக்கு ஒரே ஒரு ஆசைதான், அவர் விட்டு போன இடத்த நீங்க தான் பிடிச்சு நீங்க வழி நடத்தணும் அப்படின்னு. எனக்கு ஒண்ணுமே தெரியாத நான் என்ன பண்றது அப்படின்னு இவர் சொன்ன. நீ பரவாயில்ல நீங்க எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்குள்ள மக்கள் கிட்ட எல்லாருமே அந்த ஹைக்கால் வந்து பழக ஆரம்பிச்சாரு. பழக ஆரம்பிக்கும் பொழுதுதான் அவருக்கு தெரிஞ்சுது அவங்க அப்பாவோட பெருமைய. எங்க அப்பா இவ்வளவு செஞ்சிருக்கிறாரா, எங்க அப்பா அந்த ஊர்லயே ஒரு நல்ல மதிப்புள்ள மனுஷனா வாழ்ந்தாரா அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்பதான் இந்த தரியன் ஜப்பின் கூட அவருனாலதான் இந்த உருவாக்கப்பட்டது, இந்த கும்புலன் ஜப்பின் தி பூர்ணமா. ஆனா இப்ப வந்து யாருமே அந்த லத்தேஹான் செய்யறது இல்ல, எல்லாம் அங்கங்க போயிட்டாங்க. எல்லாமே தனிமையா இருந்து யாருமே அந்த பலாய்க்கு போய் அதெல்லாம் செய்யறது இல்ல. அப்ப இவருக்கு ஆசை வந்துச்சு, அவங்க அப்பாவோட ஆசையை நம்ம நிறைவேற்றுவோம். கண்டிப்பா அவருடைய பிள்ளையா இருந்து நம்ம அதுக்குள்ள செய்யலைனாக்கா நம்ம அதுக்கு தகுதி கூட இல்ல, அவருடைய மகன் சொல்றதுக்கு தகுதி கூட இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு சரி அவர் என்ன செஞ்சாரு, பரவாயில்ல எங்க அப்பாவோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு அங்குள்ள மக்கள் அந்த பையனுங்க அந்த இளைஞர்களை வந்து எல்லாம் திரும்பி கூப்பிட்டாரு. சில இளைஞர்கள் வரமாட்டாங்க, வராதமே சும்மா லேப்பா பண்ணிக்கிட்டு மோட்டரை ஓட்டிக்கிட்டு ரேசிங் பண்ணிக்கிட்டு இப்படி உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. யார கூப்பிட முடியுமோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இவர் வந்து அந்த பாலாய்க்கு வந்து லத்தேஹான் சொல்லி கொடுத்தாரு. இத பார்க்க மத்த பையன்களும் வந்து சேர ஆரம்பிச்சாங்க. சோ நிறைய பேரு வந்து அந்த லத்தேஹான் செஞ்சு நிறைய ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கா அந்த இடத்துல வந்து உருவாக்குனதுனால எந்த ஒரு தப்பான வழியும் அங்க நடக்காம இருந்தது. அப்ப அவருக்கு ஆசை, சரி நம்ம இது வந்து கொஞ்சம் பெருசா செய்யலாம் அப்படின்னு இவரே ஆசைப்பட்டாரு. யாரு, ஹைக்கால். ஓகே நம்ம எல்லாரும் யாரு இந்த வைபிங்க எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம ஒரு மஜ்லிஸ் ஒரு ப்ரோக்ராம நம்ம எடுத்து செய்யலாமா அப்படின்னு. அப்ப எல்லாரும் செய்யலாமே, தாராளமா செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. அப்ப அந்த லத்தேஹான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஓகே அந்த பெரிய நாள் ஒரு நாள் அந்த என்ன சொல்றாங்க அந்த மஜ்லிஸ் வர்றதுக்கு முன்ன எல்லாரும் லத்தேஹான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த ஒரு இன்னைக்கு லத்தேஹான் நடக்குதுனாக்கா, இன்னைக்கு சாயந்தரம் லத்தேஹான் நடக்குதுனாக்கா காலையில என்ன நடந்துருச்சு, அந்த லசீம்ன்றவர் யாருனாக்கா அந்த டான்ஸ் ஜப்பின் டான்ஸ் ஆடுற ஒரு 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 என்ன சொல்லுவாங்க உபசரித்தர். ஓகே யார் கூட ஆடுறவர்னாக்கா ஹைக்கால் கூட ஆடுறவர். எனக்கா உங்களுக்கு தெரியும் ஜப்பின் வந்து 2 பேரா ஆடுவாங்க. ஓகே 2 பேரா 4 பேரா அந்த மாதிரி ஆடுவாங்களே. சோ அதோடைய பார்ட்னர் ஓகே ஹைக்காலோடைய பார்ட்னர் தான் லசீம். ஆனா லசீம் என்ன ஆச்சுனாக்கா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆனதுனால டான்ஸ் ஆட முடியாம போயிடுச்சு. இவருக்கு ஒரே பயம், ஐயோ நம்மள வைபி எல்லாரையும் கூப்பிட்டுட்டோமே, எப்படி நடக்குமா நடக்காதா, என்ன நடக்க போகுது இப்ப அப்படின்ற ஒரு பயத்துல இவர் அப்படியே உலாவிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு சாயந்தரம் நிகழ்ச்சி நடக்க போகுது, என்ன செய்யறது அப்படின்னு. அப்ப அங்குள்ள அந்த நிறைய தலைவர்கள் இருக்காங்களே, தலைவர்களை வந்து
அதுல ஒருத்தர் வந்து என்ன சொன்னாருனாக்கா, பரவாயில்ல அந்த பச்சி பக்கார் என்றவர், ஓகே, பச்சி பக்கார் என்றவர் வந்து, நீ பரவாயில்ல, நீ போய் என்ன அங்கிள் தௌக்கி உங்க வீட்டுக்கு நீ போ அப்படின்னாராம். ஏன் அப்படின்னு, நீ போய் பாரு அப்படின்னு. சரி போய் பார்த்தாக்கா கீழே வந்து அந்த தௌக்கி அவங்க வந்து செடிங்களுக்கு எல்லாம் தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தாரு. என்ன நீ இங்க இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நானு சீவாவை பார்க்கணும். சரி மேலதான் இருக்கா, நீ போய் பாரு அப்படின்னு. அப்ப வீட்டு ஒழுக்க பூரவும் அவங்க சீவா வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருங்கனாக்கா, அன்னைக்கு நடனம் ஆடுற அந்த ஜப்பன் ஆடுற அந்த காஸ்டியூமை வந்து அயன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் என்ன காஸ்டியூமை அயன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அப்பதான் சீவா சொல்றாங்க, உனக்கு வந்து நாங்க வந்து ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலான்னு இருந்தோம், நானும் இந்த குரூப்ல டான்ஸ் ஆடிடுறேன், உனக்கு ஆட தெரியுமா அப்படின்னு. ஆமா, இப்ப லசீமோ ஆக்சிடென்ட் ஆனதுனால நான் அவனுடைய இடத்துல இருந்து நான் ஆடுவேன், முடியுமா அப்படின்னு கேட்டாரு. நீ என்ன சொல்ற அப்படின்னு, உனக்கு ஆட தெரியுமா அப்படின்னு. ஆக்சுவலி எனக்கு ஆட தெரியும், உனக்கு தெரியாமலே நாங்க நிறைய லத்தியான் பண்ணியிருக்கோம், உனக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும்னு நினைச்சோம், கடைசியில இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்ப அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்பா எனக்கு இப்போ ஒரு குரூப்புக்கு ஆளு வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு ராத்திரி நல்லா சிறப்பாக அந்த மஜ்லிஸ் நடந்துச்சு. ஓகே, ரொம்ப சிறப்பா நடந்துச்சு. அவர் அந்த டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு ஐகான். அவர் கீழே அந்த மேடையில இருந்து கீழே பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்னன்னாக்கா, அவருடைய அம்மா, ஓகே, அவங்களுடைய அம்மா, அவருடைய அப்பா வலி, அவங்களுடைய தங்கச்சி, ஓகே, நுருல் அசியா, எல்லாருமே கீழே இருந்து அவருடைய அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அந்த பிரசம்பாகன பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்த பிறகு அவருக்கு இன்னும் சந்தோஷமாயிடுச்சு. எங்க அம்மாவாது அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல. அப்புறம் எல்லா நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சோடனே கீழே போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சு அழுகுறாரு. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு. என் பையனை வந்து பிசினஸ் மேன் ஆக்கணும்னு நினைச்சேன், கடைசியில அவனோட திறமை வந்து அவங்க அப்பா மாதிரியே இருக்கு, அதனால நான் அவனுடைய ஆசையை நான் குறுக்கிட மாட்டேன் அப்படின்றதுனாலதான் அவங்க அம்மா வந்து மன இறங்கி வந்திருக்கிறாங்க. அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க தங்கச்சியோட இறங்கி அவங்களுக்கும் மனசுல வந்து ஒரு திருப்தி, என் பையன் வந்து சாதிச்சிருக்கிறான். ஏன்னா அங்குள்ள மக்கள் வந்து எல்லாருமே ரொம்ப பூரிச்சு போயிட்டாங்க அந்த அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல. இவ்வளவு நல்லா செஞ்சு நடந்திருக்கு இந்த நிகழ்ச்சி அப்படின்றது நல்லா ஒரு சந்தோஷத்தினால இவங்க அம்மாவுக்கும் ஒரு சந்தோஷம். ஓகே, இவ்வளவுதான் இந்த கதை. கடைசி என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? கடைசி என்ன நடந்திருக்கோன்னு நினைக்கிறீங்க? யாருக்கு தெரியும்? அவர் இன்னும் அந்த கலையை வளர்த்தாரு டீச்சர், நிறைய பேத்துக்கு சொல்லி கொடுத்தா உங்க அப்பா மாதிரி. ஆமா, ஆனா அவர் எஸ்பிஎம் தானே எஸ்டிபிஎம் முடிச்சிட்டு தானே இருக்கிறாரு. ஓகே, கடைசியா 16வது சாப்டர்ல என்ன நடந்துச்சுனாக்கா, அதை சுருக்கமா ஒண்ணு சொல்லிடுறேன். அவங்க என்ன, அவருடைய சந்தோஷம் வந்து என்ன ஆச்சுனாக்கா, ரொம்ப ஆனந்தமா இருந்தாரு. அப்ப அவருக்கு வந்து ஒரு இது கிடைச்சது, படிக்கிறதுக்கு இடம் கிடைச்சது. ஓகே, அப்ப அவர் போய் படிக்க போயிட்டாரு. எங்க போய் படிக்க போயிட்டாரு? எஸ்பிஎம் மாணவர்கள் தெரியுமா? வெளியே தங்கி படிக்க போயிட்டாரு. அதான் எங்க? காலேஜ் ஆசிரமா யூனிவர்சிட்டிக்கு போயிட்டாரு. ஓகே, அவரு யூனிவர்சிட்டிக்கு போய் படிக்க போயிட்டாரு, டி பூமி கஞ்சாலாம் அங்க போய் படிக்க போயிட்டாரு. அப்ப அவர் அங்க போய் படிக்க போகும் பொழுதே அவருக்கு வந்து மனசுல ஒரு என்ன சொல்லுவாங்க, அவங்க அப்பா மாதிரி ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை. அவர் அங்க போய் படிக்க போகும்போது அங்குள்ள மக்கள் எல்லாருமே வழி அனுப்பிச்சாங்க, நீ போயிட்டு வாயா, நீ போயிட்டு வந்து நீ நல்லா படிச்சுட்டு நீ வரணும் அப்படின்னு. ஓகே, இது வந்து யாருக்கு? ஹைக்காலுக்கு நடந்தது. ஓகே, ரத்னா அவரு கூட்டாளி இருந்தாங்க திரும்ப கோலத்திருங்கான்னு அவங்களுக்கு என்ன நடந்துச்சுனாக்கா, அவங்க வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேனை வந்து எங்கேஜ்மெண்ட் நடந்து அவரோட வாழ்க்கை துணைவியா இது பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க வருஷ கடைசியில. அங்க வந்து எனக்கு அவங்களுக்கு வந்து பிசினஸ் பண்ணணுன்ற எண்ணம் இருந்தது அந்த அவங்க ஃப்ரெண்டுக்கு. அதனால அவங்க அங்க வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேனை கல்யாணம் பண்ணி அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. சீவா அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னாக்கா, அவங்க ஹைக்கால் போன பிறகு அவங்களுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ஒரு வேதனை. ஐயோ, ஹைக்கால் போன பிறகு இவங்களுக்கு கொஞ்சம், ஏன்னா அவங்க 2 பேத்துக்கு ஒரு நல்ல உறவு ஏற்பட்டதுனால இவரு வந்து படிக்க போயிட்டாங்க இவங்க. அப்ப வந்து பச்சி பக்கார்ன்ற ஒருத்தர் இருந்தாரு.
அந்த பச்சி பக்கார் வந்து என்ன சொன்னாருனாக்கா ஹைக்கால் கிட்ட அவர் போறதுக்கு முன்ன, ஹைக்கால் உங்க 2 பேத்துக்குள்ள நல்ல ஒரு இது கெமிஸ்ட்ரி இருக்கு, யார் கண்டது அவங்க கூட உனக்குடைய வாழ்க்கை துணைவியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஹைக்கால் கிட்ட. அப்ப அவங்க வந்து அவர் வந்து என்னது இப்படி இல்ல இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா அங்க வந்து லெட்டர் கிடைச்சது அவருக்கு என்ன கிடைச்சதுனாக்கா, நீ வரும் பொழுது ஸ்ரீவா வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க, ஏன்னா உனக்கு வந்து இன்னொரு அதிர்ச்சியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒண்ணு சொன்னாங்க. ஓகே, அக்ஸாரா இந்த சத்வான்னு சொன்ன தெரியுமா, இந்த அக்ஸாரா. அப்ப வந்து ஹைக்கால் என்ன பண்ணாருனாக்கா, அவர் வந்து ஒரு மனசுல வந்து உறுதி பூண்டாரு, இப்படியே அவங்க அப்பா மாதிரியே அவர் அந்த அக்ஸாரா வந்து உருவாக்கி அதை கண்டிப்பா இவர் வழி நடத்தணும் அப்படின்ற ஒரு மன உறுதியோட அவரு அந்த அக்ஸாராவை வந்து முடிவு எடுத்திருக்கிறாரு செய்யணும் அப்படின்னு. ஓகே, அப்பதான் வந்து அவருக்கு அந்த மெனுஸ்கிரிப்ட் வந்து அந்த புக்கு, அந்த சீலியர் டக்ஸினா என்ற இந்த பேரு வந்து அந்த புக்கோட பேரு. அப்பதான் அவருக்கு வந்து புரிஞ்சுது, இத வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, என் வாழ்க்கை வரலாற்றுல நடந்த ஒரு சம்பவம், என்னை வந்து ஐலிங் யாரு அப்படின்றத நான் கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தேன், கடைசியில எனக்கு சீவா கிடைச்சா. ஓகே, அந்த சீவா தான் இந்த புக்கை வந்து எனக்கு அனுப்புனது அப்படின்னு எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சது. ஓகே, அப்பதான் சீவாக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க, எங்க அப்பா இல்லைன்னாக்கா எனக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, என்னோட திறமையே என்னன்னு எனக்கு தெரியாம போயிருக்கோம், உன்னையும் என்ன வந்து யாருன்னு தெரியாம போயிருக்கோம், இதுக்கு எல்லாமே எங்க அப்பாவுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணி முடிச்சுட்டாங்க. இதுதான் நடந்தது.